வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துருக்குது பிரைம் டாக்கீஸ். நான் உங்கள் பிரைம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபைனலி 7 மாதங்களுக்கு அப்புறமா நம்ம மார்வல் சைட்லேருந்து ஒரு படம் டெட்பூல் அண்ட் வுல்வரின் ஜூலை 26 நேற்று ரிலீஸ் ஆகிருச்சு. ஸோ நேத்தியே ரிவ்யூ போட வேணாம், ஒரு நாள் வெயிட் பண்ணி போடுவோம் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி உங்களை நான் லேட் ரிவ்யூ வித் மீ பிரைமில் சந்திச்சிருக்கேன். ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்த்தவங்க கமெண்ட்டில் போடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை பற்றி நான் ஸ்பாய்லர்ஸ் தான் பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி படம் பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்காக சின்னதாக ஒரு ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூ கொடுத்துட்றேன். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா யோசிக்காதீங்க. தயவு செஞ்சு டிக்கெட்டை போட்டு தேட்டருக்கு போய் பாருங்கள், போங்க. அண்டு முக்கியமாக தேட்டருக்கு போங்க, ஃபோனில் பார்க்காதீங்க, சரியா? ஏன் அப்படின்னா தேட்டரில் அந்த வைப்பு வேறு லெவலில் இருந்துச்சு. அதுவும் நான் போன தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மார்வல் ஃபேன்ஸு எல்லாரும் பயங்கரமாக கத்தி கூச்சல் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஸோ அதனால் தயவுசெய்து தேட்டருக்கு போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ படத்தோடைய ஸ்டோரி இதெல்லாம் கம்ப்ளீட்டாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அடுத்துன்னு சொல்லி வேகமாக மூவ் ஆகும். அது ஒரு மாதிரி விறுவிறுப்பாக போச்சு. எங்கேயுமே ஸ்டோரி பார்த்தீங்கன்னா லேக் அடிக்கல. அண்ட் படம் ஃபுல்லாகவே ஆக்ஷன் தாங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஆக்ஷன் தான். அண்ட் இந்த படத்தோடைய ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வைப்பாங்க பாருங்கள், மரண பகமாக இருக்கும். அதெல்லாம் தயவு செஞ்சு மிஸ் பண்ணுறாதீங்க, ஓகேவா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக 95% மக்களுக்கு இருந்த ஒரு ஹைப்பையும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனையும் பூர்த்தி பண்ணிருச்சு. அந்த 5% எதில் விட்டாங்க அப்படின்னா டியூரேஷன் ரொம்ப கம்மியாக வச்சிட்டாங்க. எஸ், 2 மணி நேரம் படம் தான். அதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கியிருந்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க இந்த படத்தில், ஓகேவா? ஆனால் அது எதையுமே விஷுவலாக காட்டலை. சும்மா இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி அந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியை டயலாக்லேயே முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணா அதனால் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியை காட்டவே மாட்டாங்க, நமக்கு வெறும் டயலாக்லேயே முடிச்சிருப்பாங்க. மேபி டியூரேஷனை அதிகமாக்கியிருந்தா அந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியை நமக்கு விஷுவலாகவே கன்வே பண்ணியிருக்கலாம். பட் அவங்க அதை பண்ணலை. எனக்கு அந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய மைனஸாக தோணுச்சு. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது. சும்மா வாயிலே சொல்லிட்டு இருக்கிறாங்களே, கொஞ்சமாவது கண்ணில் காட்டினதால புரியும் அப்படின்ற மாதிரி ஃபீல்லாம் எனக்கு நிறைய இடத்துல வந்துச்சு. அண்டு இன்னொரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவாக நான் என்ன பார்த்தேன்னா, இந்த படம் ஆக்சுவலி என்ன டைம் லைனு, இது எப்படி நடக்குது, எதுக்கு முன்னாடி நடக்குது, எதுக்கு அப்புறம் நடக்குதுன்னு உங்களால் சத்தியமாக கண்டுபிடிக்க முடியாது. அண்ட் இது எக்ஸ்பிளைன் பண்ணவும் இல்லை இந்த படத்தில். நான் செம்மையாக குழப்பிட்டு இருந்தேன். இது எதுக்கு அப்புறம் நடக்குது, இதுக்கு முன்னாடி நடக்குது, இங்கே என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, ஓகேவா? பட் படத்துக்குள்ளே நடக்கிற அந்த ஸ்டோரி லைனில் உங்களுக்கு குழப்பமே இருக்காது. ஆனால் நம்ம மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் கூட நீங்கள் இந்த படத்தை கம்பேர் பண்ணி எந்த டைம் லைன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அதை அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா இந்த 2 விஷயங்கள் தான் மேஜராக நான் கவனித்தேன், ஓகேவா? மற்றபடி எல்லாமே சூப்பர். வந்த கேமியோஸ் எதையுமே வேஸ்ட் பண்ணலை. எந்த கேமியோஸையும் சும்மா ஏதோ கடமைக்கு வந்தாங்க போனாங்கன்ற மாதிரி காட்டலை. எல்லாத்தையுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போது ஸ்பாய்லர் ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ ஸ்பாய்லர் அலர்ட். இந்த படத்தோடைய மிகப்பெரிய பெனிஃபிட்டு கேமியோஸ் தான். ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூல் வுல்வரினை தேடி போவார் இல்லையா, லைனாக பார்த்தீங்கன்னா நிறைய கேமியோஸை லைனாக காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதில் ஹல்கோட கேமியோலாம் சீரியஸாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 செகண்ட்ஸ் காமிச்சிருப்பாங்க. பட் அந்த 5 செகண்ட்ஸ்லேயே ஆடியன்ஸ் கொடுத்த சவுண்ட் இருக்குல்ல, பங்கம். அண்ட் நம்ம ஹென்ரி காவில் பார்த்தீங்கன்னா அதில் வுல்வரின் நடிச்சிருக்காப்புல ஒரு கேமியோ கொடுத்துருக்காரு. ஆக்சுவலி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரூமராக வந்துச்சு. பட் அதுவும் உண்மை. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இந்த படத்தை பற்றி என்னெல்லாம் ரூமர் வந்துச்சோ அது எல்லாமே உண்மையாகிடுச்சுங்க, ஓகேவா? நம்ம பிளேடு படத்துடைய ஒட்டுமொத்த டீமும் இதில் இருக்காங்க. அண்டு மிக முக்கியமாக நம்ம லாரா இருக்காங்க. அண்ட் லேடி டெட்பூலாக பண்ணது நம்ம பிளேக் லைவ்லி, அதாவது நம்ம ரயன் ரெனால்ட்ஸோடைய ஒய்ஃப் தான். அதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ டெய்லர் ஸ்விஃப்ட் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி கேமியோஸை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. சும்மா ஏதோ கடமைக்கு வந்துச்சு போச்சுன்ற மாதிரி எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை. அண்ட் இந்த படத்தை அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணதே அந்த கேமியோஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கேமியோஸ் இல்லாமல் அந்த படம் பார்த்தா சத்தியமாக நல்லா இருக்காது. ஸோ கேமியோஸ் உண்மையிலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. முக்கியமாக நம்ம கிறிஸ் எவன்ஸோட கேமியோ, அதாவது இவர் கேப்டன் அமெரிக்காவாக தான் இங்கே வந்திருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ அவெஞ்சர்ஸ் அசம்பிள்னு சொல்லுவார்னு பார்த்தா டக்குன்னு ஃப்ளேமான் அப்படின்னு சொல்லி ஹியூமன் டார்ச்சாக பறந்து போனார்ல. அப்புறம் தான் தெரியுது இவர் வந்து ஃபென்டாஸ்டிக் 4ல் இருக்கக்கூடிய அந்த கிறிஸ் எவன்ஸாக இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி. பட் ஸ்டோரியில் எனக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பெருசாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்னு சொல்லி எதுவுமே இல்லை. அதாவது ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி நம்ம பசங்க ஜெயிக்க தான் போகிறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்துடும். பெருசாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன் அப்படின்னு சொல்லி எதுவுமே இந்த ஸ்டோரியில் இல்லை. ஒரு லீனியர் பாத்தில் தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த மல்டிவர்ஸை பொறுத்த வரைக்கும் மல்டிவர்ஸ் கேரக்டர்ஸை ரொம்பவே சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாப்புல நம்ம டைரக்டர். ஆக்சுவலி அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸை நம்ம ஷான் லெவி, அதாவது இந்த படத்தோட டேரக்டர் தான் எடுக்க சொல்லி நம்ம மார்வல் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் அவர் முடியாது அப்படின்னு இருக்காரு. எனக்கு இப்போ தான் புரியுது ஏன் அவர்கிட்ட போனாங்கன்னு சொல்லி.
அந்த லெவலுக்கு ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டர்ஸையும் ஹேண்டில் பண்ணியிருந்தாப்புல. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் மரண பங்கம். குறிப்பாக நான் அதை சொல்லியே ஆகணும். நம்ம உல்வரினுக்கு வச்ச ஏகப்பட்ட சீன்ஸ் நம்ம இந்தியன் படங்களில் ஒரு ஹீரோவுக்கு எப்படி பில்டப் கொடுத்து பிஜிஎம்லாம் போட்டு ஸ்லோ மோஷனை கொண்டு வருவாங்க, அதே மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சு. எனக்கு அதை பார்க்குறப்போ ஏதோ நம்ம ஊர் படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலு. எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஃபீல் வந்துச்சு மறக்காமல் சொல்லுங்கள். ஓவராலாக இந்த படம் ஒரு செம்மையான ஆக்ஷன் பேக்கான ஒரு மூவி. ஓகேவா, யாருமே மிஸ் பண்ணுறாதீங்க. உங்களோட ஹைப்பை கண்டிப்பாக பூர்த்தி பண்ணணும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதுவும் படத்தோடைய லாஸ்ட்ல நம்ம உல்வரின் 6 பேக்கை வச்சு நிற்பாரு பாருங்க, பயங்கரமாக இருந்துச்சு அந்த சீன்லாம். ஸோ யாரும் மிஸ் பண்ணுறாதீங்க, கண்டிப்பாக தேட்டருக்கு போய் பாருங்கள். ஓகேவா, ஸோ இதே மாதிரி இன்னொரு வேற லெவல் வீடியோ உங்கள் திரும்பவும் பார்க்குறேன். மீண்டும் சந்திப்போம், அதுவரை சிந்திப்போம். டடா, பை பாய்.